Keru channel. This is Keru. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு லாக்டவுன் டைம்ல எல்லாருக்குமே வந்து பார்லருக்கு போயிட்டு நம்ம வந்து மெயின்டெய்ன் பண்ணிக்க முடியாது. வீட்ல இருந்து எப்படி செய்யலாம்ன்றது ஒரு சில டிப்ஸ் வந்து நான் இந்த வீடியோல ஆட் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானுக்கும் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வந்து பேசிக்ஸே பார்த்திங்கன்னா பார்லருக்கு வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பியூட்டி கேர் பண்ணுறதுக்கு யாருமே நிறைய பேர் வந்து பியூட்டி பார்லர் போக மாட்டாங்க. இந்த பேஸ் வந்து ஐப்ரோ பண்ணுறது இதுக்காக வந்து கண்டிப்பாக நிறைய பேர் போவாங்க. நானுமே அப்படி தான். நான் வந்து பியூட்டி பார்லரில் போய்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப்ஸோ இல்லை வந்து ஃபேஷியல்ஸோ எந்த கிட்டுமே நான் வந்து பியூட்டி பார்லருக்கு போய் நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து ஐப்ரோ பண்ணுறதுக்கு மந்த்லி ஒன்ஸ் கூட போக மாட்டேன். 3 months once 2 months once தான் நான் போகுவேன். ஏன்னா அது நான் அவங்க ப்ளக் பண்ணுறது ரொம்ப வலிக்கும். ஸோ நான் வந்து 2 months once 3 months once தான் நான் வந்து போகுவேன். இப்போ வந்து இந்த ஐப்ரோ வந்து நம்ம எப்படி வந்து வீட்டிலே வந்து நம்ம வந்து சரி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இந்த கிட்டு பார்த்திங்கன்னா 75 rupees வந்து 3 வந்து நோன்ஸ் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு சிசர், வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோம் சீப்பு எது இருந்தாலும் ஓகே, இல்லைனா இந்த மாதிரி ஐப்ரோ ப்ரஷ் இருந்தால் ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐப்ரோ ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி சரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்பொழுதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ராஸோடைய ஹேர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு பண்ண இந்த ஷேப் நம்மளுக்கு நல்லா அந்த திக்காக வரும் அந்த லைன்னு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு வந்து நம்ம வந்து ஹீட்டில் அதிகமாகிட்டு இந்த மாதிரி ரேஷஸ் இருக்கும். இதை எப்படி சரி பண்ணலான்ற வீடியோ கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் ரெமெடிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இதை வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இந்த டூலை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். இது நம்ம அந்த த்ரெட்டை வச்சு ப்ளக் பண்ணுறதை விட இது அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பெயின்ஃபுல்லாக இருக்காது. இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சு பண்ணணும். அப்போ தான் நம்ம ஸ்கின்னை வந்து இது இரிட்டேட் பண்ணாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அந்த ஷேப்னஸ் இருக்கும், அந்த எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். நியூவாக நம்ம எந்த ஷேப்புமே கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ பண்ணும்பொழுது பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த இடம் வரும்போது அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஷேவரை எப்படியும் மாற்றி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம கீழே மட்டும்தான் வந்து ஐப்ரோ வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போது இன்னும் கொஞ்சம் மேலே அந்த சைடில் வந்து கரெக்டாக எடுத்துடலாம். ஒரே ஒரு ஹேர் மட்டும் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஈவன் ஆக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கீழே உள்ள ஐப்ரோவை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். இப்போது மறுபடியும் ப்ரஷ் வச்சு எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம இன்னும் கீழே இருக்கிற இந்த மாதிரி நம்மளுடைய ஃபிங்கரை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டர்ன் பண்ணி வச்சு எல்லாத்தையும் ஈவன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு ஸ்கின்னை வச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி பண்ணக்கூடாது. ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணிவிடும். ஏன்னா இது ரொம்ப ஷார்ப்பான டூல் இது. இப்போ வந்து சில டைமில் நம்ம வந்து நிறைய ஒர்க் பிஸியில் நம்ம வந்து இந்த ஐப்ரோ ட்ரிம் பண்ண மறந்துருப்போம். நாளைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வெளியில் நம்ம எங்கேயோ போகும்போது அந்த டைமுக்கு நம்மளுக்கு வந்து பார்லரில் போய்ட்டு நம்ம எடுக்கிறதுக்கு வந்து டைம் கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம டூல் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஈவன் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தான் வந்து இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராஸ் இருக்குது. இதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். இதை வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு செய்யணும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணும். ஸ்லாண்டிங்காக வைக்கும்போது நம்மளுடைய ஹேர் மட்டும் ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து த்ரெட்டை வச்சு இந்த ஸ்ட்ரெச் பண்ணி எடுப்பாங்க. இந்த ப்ளக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஐப்ரோ சுற்றி நம்மளுக்கு ரொம்ப பெயினும் கொஞ்சம் ஸ்வெல்லிங்கும் ஆகும். எனக்குனா அந்த ஹோல் டே ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பண்ணக்கூடாது, ஸ்லாண்டிங்காக வச்சு பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன். இப்போது அவ்வளோதான். இங்கே 2 ஹேர் மட்டும் இருக்குது, அது எக்ஸ்ட்ரா.
அதையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். சூப்பர். இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரெக்டான ஷேப்ஸ் கிடச்சிருக்கான்னு பாருங்கள். நம்ம ஷேப்ஸ் எதுவுமே மாற்றலை. மறுபடியும் நம்ம இந்த ப்ரஷ் வச்சு எல்லா ஹேரையும் மேலே பார்த்து இந்த மாதிரி கோம் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஹேர் லென்த்தஸ் எல்லாமே வந்து நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம ஐப்ரோ விட இந்த ஹேர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சிசர் வச்சு நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஈவனாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் நீங்கள் கரெக்டாக ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் கட் பண்ணணும். மறுபடியும் ப்ரஷ் பண்ணி பார்ப்போம். எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் ஏதாவது இருந்தால் ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே மட்டும் இருக்குது. இதை நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துருவோம். அவ்வளோதான். ஒரு சைடு ஐப்ரோ வந்து நம்மளுக்கு கரெக்டாக பண்ணிட்டோம். இதே மாதிரி வந்து இந்த சைடு ஐப்ரோவையும் பண்ணிவிட்டு நான் ஃபைனல் லுக் காட்டுறேன். இதுவே நான் வந்து பார்லரில் பண்ணியிருந்தேன் இவ்வளோ சீக்கிரம் பண்ணியிருக்க முடியாது. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஒரு தடவையும் அதை வந்து ப்ளக் பண்ணி எடுக்க நம்மளுக்கு இந்த கண்ணை சுற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெயின் இருக்கும். இப்போ எனக்கு எந்த பெயினுமே இல்லை. நான் வந்து ஃபுல்லாக வந்து ஐப்ரோ வந்து ட்ரிம் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபைனாக பண்ணி முடிச்சாச்சு. என்னுடைய ஷேப்பை வந்து அவங்க வந்து அவங்களுடைய அசிஸ்டண்ட் மாற்றிட்டாங்க. ஒரு சைடு கரெக்டாக இருக்கும், ஒரு சைடு வந்து தூக்குன மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் தான் வந்து ஷேப் மாற்றணும். உங்கள்கிட்ட ஏதாவது வந்து ஸ்கின் கேர் வந்து க்ரீம் இருந்தால் நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம் மேலே. ஏன்னா நம்ம லைட்டாக ஒரு டூல் வச்சு பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் சில பேருக்கு இரிட்டேட் ஆகும் அந்த இடத்துல. அந்த மாதிரி இந்த க்ரீம் ஏதாவது வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃபேஸ் க்ரீம் எது இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு அந்த இடம் இரிட்டேட் ஆகாமல் இருக்கும். எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஸ்வெல்லிங்கோ இரிட்டேட்டிங்கோ பெயின் எதுவுமே இல்லை. வீட்டிலே பார்த்திங்கன்னா குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் வந்து நான் ஐப்ரோ ட்ரிம் பண்ணி எடுத்துட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷேப் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து எவ்வளோ அழகாக நம்ம பண்ணி எடுத்துட்டோம். சூப்பர். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லாக்டவுன் டைமில். அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். கூட ஒரு பெல் ஐக்கானுக்கும் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணாமல் ஸ்லாண்டிங்காக வச்சு பண்ணணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஃபோர்ஹெட்டு இல்லைனா சீக்ஸு சின்னு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஹேர் இருந்தாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ரேஷஸ்க்கு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே வியூவர்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பியூட்டி டிப்ஸ் எதுனா உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணேன். டாட்டா பாய்.